கோட்பாடு எந்த வகையிலும் எந்த லைன் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட் தானே? கோட்பாடு எந்த வகையிலும் 29th பேஜ் 29th பேஜ் ஃபர்ஸ்ட் பேர். ஓகே, 29th ஃபர்ஸ்ட் பேரா? ஓகே ஓகே சார். இந்த பேராகிராஃப் இருக்கும்போது சகோதரர்கள் படிச்சு உங்களுடைய கருத்துக்கள் உள்ளதை உள்ளபடி ஷேர் பண்ணுங்க. ஒரு வகை சிருஷ்டி வேறொரு வித சிருஷ்டியாக மாறியதற்கு உதாரணமே இல்லை. சில மீன்கள் இயற்கை உடையனவாய் தண்ணீருக்கு வெளியே சில மணித்துளிகள் பறந்தாலும், சில தவளைகள் ஓர்விதமாய் பாடக்கூடியவனாயினும் இவைகளில் ஒன்றாவது இதுவரையிலும் பறவைகளாக மாறினது இல்லை. சில விஷயங்களில் மனிதனை போன்றே சில மிருகங்கள் இருப்பினும் இவைகளில் ஒன்றாவது மனிதனாக மாறினது இல்லை. மாறாக அநேக ஆராய்ச்சிகள் எதை உறுதி செய்கிறது என்றால், ஒரே இனத்திலிருந்து அந்த இனத்தையுடைய வேறு பல்வேறு வகைகள் உருவாக்க முடியுமே தவிர, இருவேறு ஜீவிகளை இணைத்து அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றி உருவாக்குவது அல்லது பரிணாமம் அடைய செய்வது இயலாதது ஒன்றாகும். உதாரணமாக, கழுதையும் குதிரையும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இரண்டும் ஒன்று என கூற முடியாததுடன், அவைகள் புணர்ந்து பிறப்பித்த கோவேறு கழுதையானது தன் இனத்தையோ குதிரையையோ அல்லது கழுதையையோ பிறப்பிக்க சக்தி இல்லாத நிலைமையில் உள்ளது என்பது யாவரும் அறிந்த விஷயம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து எவல்யூஷன் சொல்றாங்க, ஒரு இனத்துல இருந்து அப்படியே மாறிட்டே வரும்ட்டு. பட் பேசிக்கா பாக்குறப்ப எந்த ஒரு சிருஷ்டியும் வந்து இன்னொரு இனமாவே மாறினதுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, மீன்கள் வந்து சில மீன்கள் இப்ப தண்ணீர்ல யூஸ்வலா இருக்கும். சில மீன்கள் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதாவது பறந்தாலும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஷ் வந்து இந்த மரத்துல எல்லாம் அப்படி ஏறும் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து ஃபிஷ் தான், வேற ஒரு இனமா ஆயிடாது. அதே மாதிரி தவளை வந்து பாடக்கூடியவனா இருந்தாலும் அது வந்து பறவைகளா வந்து மாறினது இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இனத்துல இருந்து இன்னொரு இனமா மாற முடியாது. ஆனா ஒரு இனத்திலே பல்வேறு வகையா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் வந்து இனமும் மாறின மாதிரி எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹைபிரிட் வந்து ஒரு கழுதையும் குதிரையும் வச்சு கோவேறு கழுதை அதாவது சேர்ந்து கோவேறு கழுதை வந்திருக்கு. அதனால அடுத்த ஜெனரேஷன் வந்து பிறப்பிக்க முடியாது. சோ ஒரு ஹைபிரிடா கிரியேட் பண்ண முடியுமே ஒழிஞ்சு மறுபடியும் அந்த கோவேறு கழுதையினால வந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி இதுல சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் இந்த பேராகிராஃப்ல புரிஞ்சுக்கிட்டு. தேங்க்யூ. ஓகே சார். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பிரதர் மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் பிரதர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹார்ஸ் அண்ட் டாங்கியும் சேர்த்து அது ஒரு ஜென்ரேஷன் கொண்டு வர முடியுமே தவிர அதனால பேபிலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து சக்தி இல்லாத நிலைமையில தான் இருக்கு. மீன்கள் ஒரு சில மணித்துளிகள் சில செகண்ட்ஸ் வெளியில இருந்தாலும் கூட அதனால அந்த ரொம்ப நேரம் இருந்துருக்காது. அதற்கான இடத்துல தான் போயிருக்கோம். ஸோ அதுதான் அதோடைய தேவன் படிச்ச அந்த கிரியேஷனுடைய நேச்சரை தான் வந்து தேவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. தேவன் படிச்ச அந்த கிரியேஷனோட நேச்சர், இதோட நேச்சர் இவ்வளவுதான், இது மேல வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அதுல இருந்து வேற ஒரு ஜென்ரேஷன் கொண்டு வர முடியாது. பிரதர் வந்து அந்த ஹார்ஸ் அப்புறம் அதாவது குதிரை மற்றும் குழந்தையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இன்னும் ஏதாவது அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க.
இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. சகோதர சகோதரிகளே, இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். பேசுறது கேக்குதா? நான் பேசுறது பிரதர் கேக்குது. பிரதர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பிரதர், அடுத்த பேராகிராஃப் போங்க. ஏன்னா இதில் விசேஷ விதமாக அதில் உள்ள அறிவியல் கூற்றுகளை சொல்லியிருக்கிறாரு, அதான் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. எதுவும் கமெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃபை வாசிச்சு உள்ள கருத்தை சொல்லுங்க. விருப்பமுள்ள சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையாகவே பகுத்தறிவு இல்லாத இயற்கை சிருஷ்டிகரானால் ஒரு குறிப்பிட்ட இனங்கள் மட்டுமின்றி வேறு வேறு வகையான புது இனங்களை தொடர்ந்து பிறப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பகுத்தறிவு இல்லாமல் எந்த ஒரு சிருஷ்டியோ அல்லது காரியமும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க முடியாது. மேலும் மீன்கள் பறவைகளாகவும் குரங்குகள் மனிதர்களாகவும் மாறுவதை நமது காலத்தில் நாம் காண முடிந்தால் பரிணாமம் உண்மையானதாகும். இக்கொள்கையின்படியே புத்தி அறிவுள்ள சிருஷ்டிகள் தங்களை காட்டிலும் வல்லமை குறைந்த ஜீவிகளால் சிருஷ்டிக்கப்படக்கூடும் என்பது வேதத்திற்கு மட்டுமல்ல, நமது புத்திக்கும் ஏற்புடையது அல்ல. ஓகே சிஸ்டர், இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப உண்மையிலே இயற்கை தான் வந்து இயற்கை பகுத்தறிவு இல்லாத இயற்கை தான் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுச்சு அப்படின்னா, தொடர்ந்து வந்து வேற வேற வகையான இனங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு ரூல்ஸ் இல்லாம வந்துட்டே இருக்கும். பட் நம்ம பாக்குறப்ப வந்து அப்படி கிடையாது. ஒரு ஒரு உயிரினங்களுக்கும் வந்து ஒரு ஒரு விதி இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. அதன்படிதான் நடந்துட்டு வருதுன்னு சொல்லி பாக்குறோம். இப்பயுமே கூட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, மீன்கள் வந்து பறவைகளாகவும் குரங்குகள் மனிதர்களாகவும் வந்து இப்ப நம்ம பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மாறுற மாதிரி எல்லாம் கிடையாது. அந்தந்த உயிரினங்கள் வந்து அந்த அதோட ரூல்ஸ் படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்ணாலவே பாக்குறோம். இப்போதைக்கு எந்த பரிணாம வளர்ச்சியும் வந்து நம்ம பாக்குறது இல்ல. அதாவது எஸ்பெஷலா வந்து குரங்குல இருந்து மனுஷன் மாறுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. குரங்கு இப்ப கூட இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அதாவது நம்மள விட பகுத்தறிவு, இப்ப நம்ம பகுத்தறிவு மனுஷங்களுக்கு இருக்கு, இயற்கைக்கு பகுத்தறிவு, இயற்கைன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சோ தங்களை காட்டிலும் குறைவான பகுத்தறிவு உள்ள ஒரு விஷயம் வந்து எப்படி இத்தனை காரியங்களை வந்து படைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது நம்ம புத்திக்கும் ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பராப்ல சொல்றாங்க. ஓகே சார், இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸ் இல்லையா? கடந்த கூடுகையில் நம்ம பார்த்தப்ப சகோதரர் கூட ஒரு வசனம் சொல்லியிருந்தாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 18 முதல் காரியங்கள். அப்போ இந்த மாதிரி இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியான முறையில் தேவன் ஒருவர் தான் இந்த சிருஷ்டிகர், தேவன் தான் இதுக்கெல்லாம் காரணகர்த்தர் அப்படிங்கிறத தெளிவான முறையில் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஓகே ஓகே.
அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் பேராகிராஃப் கருத்து சகோதரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்ம போயிடலாம். இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கலாம். மனுஷனை தவிர சிருஷ்டிப்பு பற்றிய ஒரு பரிமாண வளர்ச்சி கொள்கை உள்ளது என்பதற்கு கடுமையான தடை ஏதும் எழவில்லை. இக்கருத்தை விளக்க வேண்டுமானால் ஒவ்வொரு இனமும் தற்காலத்தில் நாம் காண்கிறபடி தன் தன் நிலையில் ஸ்பாவத்தில் அல்லது வகையில் உறுதியானதும் மாற்ற முடியாததுமாயிருந்தாலும் முற்காலத்தில் இவைகளெல்லாம் தனித்தனி இனமாக சிருஷ்டிக்கப்படாமல் பூமியிலிருந்து உற்பத்தியாகி தங்கள் இனம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு பூரணத்தை எட்டியவுடன் அந்த வகைகளோ அல்லது ஸ்பாவங்களோ எக்காலத்திலும் மாறாமல் அதே போன்று இருக்கும். இக்கொள்கையானது இப்பொழுது ஒரு வரையறைக்குள் இருக்கும் எந்த ஒரு சிருஷ்டியும் இப்போதைய நிலைமையில் சிருஷ்டிக்கப்படாமல் இவைகள் அனைத்தும் பூமியிலிருந்து படிப்படியாக ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு வளர்ச்சி அடைத்திருக்கலாம். இப்பரிபூர்ண வளர்ச்சியானது தேவன் நியமித்த கட்டளையின்படி உணவு மற்றும் சீதோசன நிலைமையிலிருந்து மாறுதல்களின்படி தங்கள் தங்கள் தற்கால நிலைமையை தேவ நோக்கத்தின்படி எட்டியவுடன் மேலும் அவைகள் வளர்ச்சி அடைவது கூடாமல் போயிருக்கக்கூடும். ஒவ்வொரு இனத்தை சேர்ந்த வெவ்வேறு வகையான தாவரங்களும் மிருகங்களும் தங்கள் இன எல்லைக்குள்ளாக இனவிருத்தி அடையவும் அல்லது தாழ்ச்சி அடையவும் கூடியதாக இருந்தாலும் அவைகளில் ஒன்றாகிலும் வேறு இனமோ அல்லது வேறு இனத்திலிருந்தோ மாறுவதில்லை. இவ்விதமாக ஒவ்வொரு இனமும் தன் இனத்திலேயே பூர்ணமடைந்த பிறகு அதற்கு மேல் மாறுதல் அடையாதபடிக்கு தேவன் இவைகளை அமைத்திருக்கிறார். புரிந்து கொள்வதற்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து மனுஷனை தவிர மத்த எந்த சிருஷ்டிகளும் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது பூமி சிருஷ்டிக்கப்படுற டைம்ல வந்து நிறைய சிருஷ்டிகள் வந்து உருவாக்குற டைம்ல அது ஒரு மெச்சூர் பீரியட், அதாவது தேவன் எதிர்பார்த்தபடி வர வரைக்கும் வந்து சில பரிணாம வளர்ச்சி வந்து ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே வந்து அந்தந்த இனத்துக்குள்ளேதான் வருதே ஒழிஞ்சு வேற ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு இனமாக மாறுற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த பேராகிராஃப்ல. அவ்வளவுதான் உங்க கருத்து. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இதுல வந்து பரிணாம வளர்ச்சி, அதாவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படைக்கப்படும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருந்ததாக நம்ம பார்க்க முடியல. அதன் வகைகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வர்றாரு.
ஒரு தென்னை மரம்னா தென்னை மரத்திலே பல வகைகள் இருக்கு, வாழை மரத்திலே பல வகைகள் இருக்கு. அதே மாதிரி பூனைனா பூனையிலே பல வகை இருக்கு, நாய்னா பல வகை இருக்கு. அந்தந்த தன்மையில் அதன் வகைகளில் ஒரு சில சீதோசன நிலைமைகள், அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன், அந்த உதாரணமாக அண்டார்டிக், ஆர்டிக் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மிருகங்கள்லாம் வந்து அதிக முடிவுகளோடு இருக்கும். ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒவ்வொரு மிருகங்களும், ஒரு சில இடத்துல குரங்குகள் பார்த்தோம்னா ரொம்ப கருநிறமாக இருக்கும். அதுக்கு காரணம் அது சூரிய வெப்பம் அதிகமாக படுற இடங்களா இருக்கும். ஒரு சில நாய் இனங்களும் அது மாதிரி தான். ஒரு சில சூழ்நிலைகளில் அந்தந்த தட்பவெப்பநிலை நிலம் அதற்குரிய இனங்களாக ஒரு சில வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஒழிஞ்சு, மற்றபடி அந்தந்த இனம் அந்தந்த இனத்தோட தான் ஒரு பூரணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்ல வர்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 24 நம்ம கடந்த கூடுகையில் கூட படித்தோம். அதன் வகைகளை உற்பத்தி செய்தது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அந்த வசனத்தை வேணால் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 24. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றால் அது அப்படியே ஆயிற்று. ஓகே ஓகே. 24. இந்த தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களை ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதாவது அதன் கைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். இன் தேர் ஓன் கைண்ட் அப்படின்னு. அதன் வகை, அதன் நாய்னா நாயில் அந்தந்த வகை, பூனைனா பூனையில் அந்தந்த வகை, அது மாதிரி குரங்கு, இது மாதிரி ஒவ்வொரு இனங்களும் அதன் வகைகளை தான் உற்பத்தி பண்ணது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். வந்து பரிணாம கொள்கை சொல்லுகிறபடி அது எப்படி சொல்லுதுன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைமையில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அல்லது பூனையிலேருந்து புலி வந்துச்சு, சிறுத்தை வந்துச்சு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் அந்த பரிணாம கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அந்தந்த லெவல்லே அப்படியே நின்றுச்சு அப்படிங்குது. அப்போ அடுத்தடுத்த லெவலுக்குள்ளே போகணும். இப்போ உதாரணமாக குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னா அப்புறம் மனுஷன்லேருந்து யார் வந்தா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாம் அறிவியல் தெளிவாக நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்குது. நன்றி. ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நன்றி. இங்க வந்து ஜெனசிஸ் 1ஆம் அதிகாரமே வந்து வசனங்கள் தேவன் தான் முளைப்பிக்க கடவுது பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெனசிஸ்ல. இந்த வசனத்துக்கும் இதுக்கும் நம்ம பார்க்கும்போது வேதாகம் வந்து எவல்யூஷன் தியரி பற்றின விஷயம் வந்து தேவன் படைத்தார், முளைப்பிக்க கடவுது பிறப்பிக்க கடவுன்ற வார்த்தை தான் அதிகமா மென்ஷன் பண்ணி கிரியேட்டர் அப்படிதான். பட் ஆனா இங்க சொல்வார் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷனை தவிர மற்ற சிருஷ்டிக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அலோவ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, அதுல ஒரு ஒவ்வொரு இனமும் இப்போ முளைப்பிக்க கடவுது பிறப்பிக்க கடவுதுன்னு தேவனுடைய வார்த்தை பூமிக்கு வந்திருக்குன்னா அது கிரியை செஞ்சிருக்கும். ஆனா அதோட இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நாயோட தான் இருந்திருக்கும். அது வேற ஒரு உருவ மாற்றத்துக்கு தேவன் அனுமதிக்கப்படல. நாய்னா நாய் தான், பூனை தான், சிங்கம் தான், புலி தான். ஸோ அந்த மாதிரி தேவன் படைச்சது அந்த நிலைமையிலே தான் இருந்திருக்கு தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு அது போல அப்படின்றது இந்த பேராகிராஃப் மூலியமா பாக்குறோம். ஆனா இங்க வந்து பிரதர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, நம்ம வசனங்கள் மூலியமா பார்க்கும்போது எப்படி என்ன சொல்லுதுன்னா, தேவன் எல்லாம் படைத்தார். அது எப்படி சொல்லலாம்னா, மனுஷனா இருந்தாலும் சரி மிருகங்களா இருந்தாலும் சரி தேவன் படைச்சாரு. முளைப்பிக்க கடவுது பிறப்பிக்க கடவுதுன்னு வார்த்தைகள். ஆனா இங்க ரிசம்பர் படி சொல்லும் போது மனுஷனை தவிர சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு
அது அடுத்த கட்டத்துக்கு போகாம அந்த நிலையிலே வச்சிருக்கிறார் தேவன். இது எப்படி பைபிள் ஸ்டூடெண்ட் கூட சில முக்கியமான ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் வந்து பரிணாம அதாவது மனுஷனை தவிர இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துமே அடுத்த எவால்வ் ஆகி போறது. பரிணாம பரிணாம வளர்ச்சினா இப்போ இப்போ அணுல இருந்து எல்லாமே தான் எப்படின்னா அணுல இருந்து எல்லாமே வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது சயின்ஸும் வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது மனுஷனை தவிர. ஆனா அதை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. மனுஷன் கடவுளை தான் படிச்சாங்கன்றது அவங்களோட சுய அறிவு தான் வச்சு பயன்படுத்தி சொல்லுவாங்க. பட் ஆனா இது உள்ளதே உள்ளபடி பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சியை தேவன் அனுமதிச்சிருக்காரு. அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் பொறுத்தவரையும். ஆனா நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது என்ன அடி வாங்குதுன்னா, தேவன் படைத்தார். அது அது வந்து அழிஞ்சு போற, அதாவது புல் பூண்டுகளா இருந்தாலும் சரி, அது மிருகங்களா இருந்தாலும் சரி, முளைப்பிக்கப்படணும், பிறப்பிக்கப்படணும்ன்றது தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அப்படிதான் நடந்தது. ஆனா இங்க ரசூலர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனை தவிர மற்றதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அனுமதிச்சிருக்கிறாரு. அது அடுத்த கட்டத்துல இருந்து அது போல. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்தந்த மிருகங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போல. இப்ப பிரதர் சொன்ன மாதிரி அந்தந்த சீதோஷ்ண நிலைமை ஏற்ற மாதிரி இப்போ அண்ட்ராட்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த விலங்குகள்லாம் அங்கதான் வாழ வசிக்கும். அதே மாதிரி இப்போ இப்போ இங்க இந்தியா மாதிரி கண்ட்ரிலன்னா இதுக்கேற்ற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து இங்கதான் வாழ முடியும். அது அங்க போய் வாழ முடியாது. அது அடாப்ட் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் அந்த மிருகங்களா இருந்தாலும் சரி, இந்த தாவரங்கள்ல இருந்தாலும் சரி, தாவரங்கள் மிருகங்களா இருந்தாலும் சரி அப்படின்றது இந்த பேராகிராஃப் மூலமா சொல்ல வராங்க. இதுல கூட நிறைய பேருக்கு இந்த இந்த பேராகிராஃப் பொறுத்த வரையும் நிறைய மூத்த சகோதரர்கள் இதுலயே வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பேச சொல்றேன். மூத்த சகோதரர் அப்ராட்ல இருக்க மூத்த சகோதரர் ஒரு சகோதரர் வந்து பரிணாம வளர்ச்சியை தேவன் அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த என்னது இந்த மிருகங்கள் குறித்து மனுஷனை தவிர மற்றது எல்லாமே தேவன் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில சகோதரர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூல் சொன்னது ஏத்துக்க மாட்டாங்க. இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தேவன் தான் படிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பிரதர் வந்து ஒரு வசனம் எடுத்து காமிச்சாங்க. ஏன்னா பிரதர் சொன்ன வசனத்தின்படி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜெனசிஸ் 1வது அதிகாரம் 24. அப்புறம் வந்து வேற என்ன பிரதர் சொன்னீங்க? 11. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கும். பிறப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிடும். இந்த வார்த்தை இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாமே தான் ப்ரூஃப் தேவன் படைச்சது. அது அப்புறம் வந்து முளைப்பிக்க கடவுது என்றால் அது அப்படியே ஆயிடும். இன்னும் சில சகோதரர்களுடைய கருத்து எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இங்க வந்துட்டு ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு செடியும் நட்டுட்டு இருப்பாரு. அதாவது எப்படின்னா இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரா ஒவ்வொரு விலங்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாம்பெல்லாம் படிச்சிருப்பாரா? பாக்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் படிச்சிருப்பாரா? இந்த தேளு இந்த மாதிரி பாக்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பான மிருகங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி தேவன் படைச்சிருக்கான்? அந்த மாதிரி எல்லாம் சில கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அதனால என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கருத்து வந்து ஏத்துக்கிறாங்க. இந்த பேராகிராஃப்ல கருத்து மனுஷனை தவிர மற்றது எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சி தேவன் வந்து அனுமதிச்சிருக்கிறாரு. தேவன் அனுமதிச்சு படைச்சதே பரிணாம வளர்ச்சி படைச்சதே தேவன் தான். அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க கருத்துக்கள். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைபிள் ஸ்டூடெண்டோட புக்கு தான் நான் படிச்சேன், சமூகத்துல கேட்டிருக்கேன். இது வந்து இந்த பாக்குறதுக்கான அருவருப்பான இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே வந்து கெட்டு போன தேவதூர்கள் கூட படைச்சிருக்கலாம். அந்த மாதிரி
ஒரு கருத்துக்கள்லாம் வந்தது. பட் ஆனா வேதாகம் எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கல. பட் வந்து ரீஃபரன்ஸும் எந்த ஒரு கருத்தும் கொடுக்கல. இது அவங்களுடைய கருத்து தான். ஸோ இதுலயே வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வசனத்தின்படியே போய்க்கலாம். ஜெனசிஸ் 1ஆம் அதிகாரம் 11:24 தேவன் தான் படைச்சது. பட் ஆனா இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, தேவன் வந்து பரிணாம வளர்ச்சியை வந்து அனுமதிச்சிருக்காரு. இந்த மெட்டீரியலிஸ்டிக் பொறுத்தவரையும் அனுமதிச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு அணுல இருந்து தான் எல்லாமே வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. அதுல இருந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு. இது இன்னும் டீப்பா போனோம்னா அது ரொம்ப ரொம்ப சயின்ஸ் ரொம்ப போற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வசனமே போதுமானதா இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் ஷேர் பண்ணலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆவது அதிகாரம் 16 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இது கூட என்னன்னா அது அதன் வகையை தான் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத ஆண்டவரும் சாட்சி கொடுக்குறாரு. மாற்றுனாக்கி அந்த ஒட்டெடுத்து ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க. இப்போ அதனுடைய இதில் வந்து பார்க்கும்போது பழங்கள் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஒரே மரத்தில் ஏறக்குறைய 7 8 10 கனிகளை உருவாக்குற அளவுக்கு 10 கனின்னா ஒரே வகையான கனி அல்ல. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது மாதிரி பல வகையான இதை வந்து ஒவ்வொன்றிலையும் ஜாயிண்ட் ஒரே மரத்தில் பல வகையான ஜாயிண்ட் போட்டு பல வகையான கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களையும் இந்த சயின்ஸ் வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்குது. நம்ம இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உதாரணமாக மாமரத்தில் ஒட்டு மாம்பழம்னு எடுப்பாங்க, பெருசாக இருக்கும். அதனுடைய விதையை எடுத்து கொண்டாந்து நம்ம திரும்ப நட்டோம்னா அதே ஒட்டு வராது, அந்த பெரிய சைஸ் வராது, அந்த பழைய சைஸே வந்துடும் திரும்ப. அதனால் உதாரணத்துக்கு இந்த கருத்து கூட ஓகேயா இருக்குது. எப்படின்னா தேவதூதர்கள் வந்து ஆக்சுவலாக 1ஆம் உலகத்தில் இயற்கையாகவே ராட்சசர்கள் இருந்ததை பார்க்குறோம். ஒரு உதாரணமாக 2ஆம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத் போன்றவர்கள்லாம் 9 அடிக்கு இருந்திருக்கிறாங்க, இயற்கையாகவே பிறந்தவங்க. அது மாதிரி முதல் உலகத்திலையும் இயற்கையாகவே மனிதர்கள் மத்தியில் பிறந்தவர்களும் அப்படி ஒரு ராட்சசர்கள் இருந்திருக்கலாம். இருப்பினும் தேவதூதர்களுடைய மிங்கிலிங் ஆனதுனால அங்கே ஒரு புதிய இனம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அவர்களிலும் பலவான்களான ராட்சசர்கள் பிறந்தாங்க அப்படின்னு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய ஹைட்டெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது 30 அடி கூடிய எலும்பு கூடுகள் தலைகள் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க ஃபிஷல்ஸ்லேருந்து. அப்போ அதை வந்து அப்படி உருவான அந்த ஒரு விஷயத்தையே தேவன் ஈவன் தடை பண்ணிட்டார். முதல் உலகத்துக்கு அப்புறம் 2ஆம் உலகத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை தேவனே தடை பண்ணிட்டார். நியாயப்பிரமாணத்துக்குள்ள ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் எங்கன்னு தெரியல. நீங்கள் விதைக்கும் போது உதாரணத்துக்கு கோதுமையோடு இப்போ உளுந்தையோ உளுந்தோடு எல்லையோ இப்படி மிக்ஸ் பண்ணி விதைக்கக்கூடாது, அது இடத்துல தான் விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையே கொடுத்துருக்கிறாரு. ஆகவே தேவன் அவருடைய படைப்பில் ஒரு ஒழுங்கு கிரமமான ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே உருவாக்கி இருந்திருக்கிறாரு. சொல்ல முடியாது, அது சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா தேவதூதர்கள் மேபி எப்படி முதல் உலகத்தில் ராட்சச சந்ததியை உருவாக்க முற்பட்டு அதை செயல்படுத்தினாங்களோ அது மாதிரி ஒரு சில மிருகங்கள் வகைகளில் இப்படிலாம் உருவாக்கி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எழும்புதை ஒழிஞ்சு நம்ம இதை ப்ரூஃபாக பேசுகிறதுக்கெலாம் நம்மளுக்கு தெரியல. மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் நம்ம இதில் வச்சுக்கலாம்.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்குரிய ஒரு காரியங்களில் வளர்ந்து அடுத்த நிலைமைக்குள்ள மனுஷன் குரங்குலேருந்து மனுஷன் வந்தானோ அல்லது பூனையிலேருந்து புலி வந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இயற்கையாகவே நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. தேவனுடைய ஒழுங்கு கிரமத்தில் அது ஒழுங்கு கிரமமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டதை பார்க்குறோம். இந்த மத்திய வசனத்தில் கூட அந்த அதாவது அதன் கனியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் வந்து ஒட்டெடுத்து மற்ற கனிகளையும் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்கிறது உண்மைதான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் அந்த ஒட்டெடுத்த கனியிலேருந்து மன்னிக்கவும், அந்த ஒட்டெடுத்த கனியிலேருந்து அதே மாதிரியான பிராண்டு அதே மாதிரியான விஷயம் திரும்பவும் பிறப்பிக்க முடியலை. உதாரணத்துக்கு கழுதையும் குதிரையும் இனப்பெருக்கம் பண்ண அந்த கோவேரி கழுதையிலேருந்து இன்னொரு கோவேரி கழுதையை இனப்பெருக்கம் பண்ண முடியல. கோவேரி கழுதை இன்னொரு கோவேரி கழுதையை பெத்தெடுக்க முடியல. இது அந்த தேவனுடைய ஒழுங்கு கிரமத்துக்கு, படைப்பினுடைய ஒழுங்கு கிரமத்திற்கு சரியாகவே இயங்கிக் கொண்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு கண்கூடவே பார்க்கக்கூடிய சாட்சியா இருக்கு. நன்றி. ஓகே இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த பேராகிராஃப் குறித்து கொஞ்சம் புரிதல் ஏதாவது ஷேர் பண்ணலாம். இன்னும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது ஷேர் பண்ணலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ரசூல் கருத்து வந்து இப்படியாக இருக்கு. தேவன் பரிணாம வளர்ச்சியை அனுமதிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அது தன் நிலையிலே எந்த நிலையில இருக்குதோ அந்த நிலையிலே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அனுமதிக்கல. ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இங்க வந்து ஒன்னொன்னா படிச்சுட்டு இருந்திருப்பாரான்றது இந்த பேராகிராஃப் படி பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது. ஆனா வசனத்தின் படி பார்க்கும்போது அப்படியே டைவர்ட் ஆகுது. தேவன் சிம்பிளா வசனம் என்ன சிம்பிளா சொல்லிச்சு, பிறப்பிக்க கடவுள் முழுப்பிக்க கடவுள் அப்படின்னு. இந்த ரசவரை கொடுக்கக்கூடிய கருத்து என்னன்னா, மனுஷனை தவிர மற்ற எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. ஆனா அது அடுத்த கட்ட ஸ்டேஜ்ல வந்து இல்லாம அந்தந்த சீதோஷ்ண நிலைமையின்படி அது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு இடத்துல கூட சில இடத்துல கூட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வால்யூம் 6 நினைக்கிறேன். இப்ப நாம கூட வந்து ஒரு டிஃப்ரெண்டான சீதோஷ்ண நிலைமை போயிருந்தாலுமே கூட அந்த ஏற்ற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் ஆகுமே தவிர ஒரு மனுஷனா குரங்குல இருந்து மாற முடியாது, குரங்குல இருந்து மனுஷனா மாற முடியாது. அப்படியே மாத்தி மாத்தி மாற முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த ஜூஸ் வந்து இந்த சைனால டிஃப்ரெண்ட் கண்ட்ரில வந்து செட்டில் ஆனாங்க. அப்புறம் 2000 வருஷமா காலங்கள் செல்ல 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 அவங்களுடைய முக பாவனையே வந்து சைனீஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. அது ஒரு அவருடைய ரைட்டிங்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர அப்படியே ஸ்லைட்டா ஏதாவது சேஞ்ச் தான் ஆகுமே தவிர, ஃபேஸ் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் தான் ஆகுமே தவிர, நான் சொல்றது சைனீஸ் மூவி மாதிரி அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர ஒரு அப்படியே எடுத்துக்கணும் அப்படியே எல்லாம் மாறிடாது. ஸோ இல்லை ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். சகோதரர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் திரும்ப வேணா படிக்கிறேன், ஆங்கிலத்திலேயே நான் படிக்கிறேன். திஸ் தியரி ஃபர்தர் அசியூம் தட், அதாவது இந்த எவல்யூஷன் தியரியை பற்றி சொல்கிறார். நன் ஆஃப் த ஃபிக்ஸ் ஸ்பெசிஸ் வேர் ஒரிஜினலி கிரியேட்டட் ஸோ, பட் that is in the remote past they were developed from where the originally created so, but that in the remote past created so, but அதேதான் படிச்சிருக்கிறேன். எவல்யூஷன் under the divinely established laws in which changes of food and the climatic play an important part. அதாவது உணவு முறைமைகளும் சீதோசன நிலைமைகளும்
அந்தந்த காரியத்தில் நிறையா இப்போ சொன்ன மாதிரி யூதர்களுடைய சைனாவில் போய் வாழும்பொழுது அவர்கள் சைனாக்காரங்க மாதிரியே மாறிட்டாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் ஒரே இனத்தில் அந்த மாதிரி மாற்றங்களை தான் அங்கே சொல்லப்படுறத பார்க்குறோம் ரசல் பிரதர் எழுதுனதில். மே ஹேவ் கண்டினியூட் அன்டில் த ஃபிக்ஸ்டு ஸ்பேசிஸ், அதாவது பூனையாக தான் நாயாக தான் அப்படிங்கிறத தான் சொல்ல வர்றாரு. அஸ் அட் ப்ரெசன்ட் சீன், இதுவரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாமே அதாவது அந்தந்த ஃபிக்ஸ்டு ஸ்பீசிஸாக தான் இருக்குது, இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வேர் எஸ்டாப்ளிஷ்ட் பியாண்ட் விச் சேஞ்ச் இஸ் இம்பாசிபிள், அதில் எந்த ஒரு மாற்றமும் வர முடியாது. அஸ் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் த கிரியேட்டர் இன் திஸ் ரெஸ்பெக்ட் டு ஆல் அப்பியரன்ஸ் ஹேவ் பீன் ரீச்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி மிருகங்களுக்கும் அதே தான் சொல்கிறார். தோ ஈச் ஆஃப் த வேரியஸ் ஃபேமிலிஸ் ஆஃப் பிளான்ட் அனிமல் இஸ் கேப்பபிள் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ஆஃப் டிகிரேடேஷன், none of them is susceptible of change into, nor can they be produced from other family or kinds. இன்னொரு வகையான வகைகள் அதன் வகைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒழிஞ்சு இன்னொரு வகையிலேருந்து இன்னொரு வகை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்க முடியல. நன்றி. ஒரு வசனம் சொல்லலாமா? சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 19:20 மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். அவர் கடவுள் உண்டாக்குனதுபடிதான் இன்ன வரைக்குமே இருக்கு. மனுஷங்க எவ்வளவுதான் அவங்களோட யோசனையில சொன்னாலும் அது எல்லாமே முடிவு சரியானபடி இருக்காது. யாராலையும் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது. கடவுள் நினைச்சது அவருடைய இருதயத்துல இருக்கிற யோசனை தான் என்றைக்குமே நிலை நிற்குங்கிறது வசனத்தின் மூலமா. சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கான மாற்றங்களை உதாரணத்துக்கு முதல் உலகத்துல இது இந்த ராட்சச சந்ததிய தேவன் அனுமதிக்காம உண்டானதை நம்ம பார்க்குறோம். அதை அனுமதிச்சிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கும்படி அதுதான் இந்த காலகட்டத்திலும் இந்த எவல்யூஷன் தியரிக்கான ஒரு விஷயத்துல அநேக ஒட்டுக்கள் அநேக மாற்று ஜீவிகள் எல்லாம் உருவாக்குறாங்க. ஆனா தேவனுடைய படைப்பினுடைய அந்த ஒழுங்கு கிரமத்துக்கு மாறுபட்டு வர்றதுனால அவைகள் அதுக்கு மேல இனப்பெருக்கம் செய்ய முடியலைங்கிறது உறுதியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சகோதரி சொன்ன வசனம் உண்மையா அருமையான வசனம். ஆனாலுமே நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளையும் உற்று நோக்கி பார்க்கும்போது தேவன் எப்படி இப்படி அருவருப்பான மிருகங்களை படைச்சிருப்பாரு. ஒரு அழகான ஒரு ஞானமுள்ள சிந்தை, மைண்டு, எல்லாம் கிருபை நிறைந்த தேவன், அன்பு நிறைந்த தேவன். அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு பார்க்கவே அருவருப்பான ஒரு அசிங்கமான மிருகத்தை படைச்சிருப்பாரு. அப்படி எல்லாமே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது ஸ்டாண்டர்டா நம்ம யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. சகோதர சகோதரிகள் ஆராய்ச்சி பண்ணதை இங்க நம்ம கருத்தா தான் பதிவு பண்றது தவிர இது வேத வாக்கா யாரும் புடிச்சுக்க கூடாது. ரசூலுடைய கருத்து இந்த பேராகிராஃப் மூலமா என்னதான் சொல்ல வர்றாங்க, பரிணாம வளர்ச்சியை தேவன் அனுமதிச்சிருக்காரு. அது ஒரு ஒரு பரிபூரணத்தை அடையிற வரையும் தான் அனுமதிச்சிருக்காரு தவிர அதுல அப்படியே திடுக்குன்னு பூனையா தான் இருந்திருக்கு, எலியா தான் இருந்திருக்கு. எலி பூனையா மாறல, பூனை யானையா மாறல. ஆனா அந்த தேவன் அனுமதிச்சதுல தேவனுடைய ஏன்னா இது எப்படி நம்ம எதனால இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பூமி ஒன்னொன்னா உட்காந்து படிச்சுன்னு இருப்பாரு. அப்படி
அப்படி ஒரு கேள்வி வரும்போது தான் கேள்வி வரும்போது தான் இந்த மாதிரி பார்க்கவே அருவருக்கக்கூடிய ஒரு மிருகங்கள் எப்படி தேவன் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு வந்து கேள்வி வந்தது. சகோதரர்கள் பிரதர் கொடுத்த கேள்வி கூட வசனம் கூட வந்து பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் உழைப்பிக்கு கடவுதே என்றார் அப்படின்னு சொல்லிட்டாரு. பூமியிலிருந்து வளர்ந்துருச்சு. அது ஒரு 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 வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதை அப்படியே தேவன் ஸ்டாப் பண்ணியிருக்கும். அதே மாதிரி பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதிய பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கிறார். பிறப்பிக்க கடவுதுன்னா பூமியில இருந்து வந்துருச்சு. ஒரு வளர்ச்சி அடைஞ்ச முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். அதுல இருந்து எதுவுமே மாறல. என்னன்னா இந்த மூத்த சகோதரர் யாருன்னா இந்த அப்ராட்ல இருக்கக்கூடிய இந்த இப்ப இல்ல இறந்துட்டாரு. இந்த பால் மாலி பிரதருடைய டிஸ்கோஸ்ல புக்லெட்ல தான் படிக்கும்போது அப்புறம் ராபர்ட் செக்லிமன் அப்படி ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் தான் ராபர்ட் செக்லிமன் அந்த பிரதர்ஸோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இது வந்து பார்க்கக்கூடிய அருவருப்பான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கெட்டுப்போன தேவதூதர்கள் வந்து படைச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கருத்தாக சொல்றாங்களே தவிர இது நம்ம ஜென்ரலி வந்து பொதுவாகவே அவில ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் பொதுவாக எப்படிதான் நம்ம விசுவாசிக்கிறோம்னா தேவன் படைச்சாரு எல்லாமே, அவ்வளவுதான், சிம்பிளா விட்டுருங்க. ஆனாலுமே டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது இது என்ன அப்படி இது தேவன் இந்த மாதிரி மிருகங்களை படைச்சிருப்பாரா அப்படின்னா வந்து நீங்களே மனசாட்சி போட்டு சொல்லுங்க, பாருங்க, பூமியில அருவருப்பான மிருகங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கெட்டுப்போன தேவதூதர்கள் மேபி படைச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அப்படின்னு சோறு சொல்லியிருக்காங்க. இது வசனங்கள்ல ரீபிரிண்டும் இல்லை, இது ஒரு கருத்தா தான் நம்ம பாக்குறோம். இப்ப ரசல் பிரதர் கூட எப்படி பாக்குறோம்னா வசனத்துக்கு இசைவா இருக்குதான் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா இல்ல. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய சிந்தனைய வந்து ஒரு நல்லா நம்ம எப்படி சொல்றது, ஒரு இண்டிவிஜுவலா நம்ம யோசிக்க முடியும், பேச முடியும், யோசிக்கும் திறன் கொடுத்துருக்க தேவன். ஸோ அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். வசனம் சப்போர்ட் பண்ணதா இல்லையா? வசனம் சப்போர்ட் பண்ணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. இவரோட ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார், அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்ல அட்வான்ஸா பேசுறதுனால இவரை நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. இப்போ வசனம் தான் வந்து நமக்கு இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். ஏன்னா தேவன் படைக்கும் போது எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லது என்று கண்டாருன்னு தான் இருக்க ஒழிஞ்சு அருவருப்பா கண்டாருனோ அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில நம்ம நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அருவருப்பான மிருகங்கள் எல்லாம் படைச்சு அது நல்லதென்று கண்டாருன்னு சொல்லியிருப்பாராங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஆனா அவர் படைக்கும் பொழுது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக படைச்சாருங்கிறது வசனம் 6 நாளைக்குரிய படைப்புல கிளியரா வசனம் இருக்குது. எல்லாமே நல்லதென்று கண்டார் அப்படின்னா எல்லாம் நல்லா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பரிபூரணமா, உதாரணமா ஆதாம கடைசியா படிச்சு முடிக்கிறார், ஆதாமே ஏவாளையும் பரிபூர்ணமான ஒரு மனுஷனாகவும் மனுஷியாகவும் தான் படைக்கிறார். அவங்கள எந்த குறையுமே இல்லை. அது மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைக்கும் பொழுது ஒவ்வொரு மரம் செடி கொடி எல்லாத்தையும் படைக்கும் போது அப்படிதான் படைச்சிருக்கிறார். ஆனா இந்த உலகம் ஆதாமனுடைய தலைமையில முழு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது முழு பொறுப்பும் பரிபூர்ண மனிதனுடைய கட்டுப்பாட்டு கீழாக தான் இருந்துச்சு. இதை வந்து சங்கீதம் 8லயே நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது முழு இயற்கையுமே அவருக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு, ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கிட்ட. அப்படி இருக்கும்போது இது சபிக்கப்பட்ட நிலைமையில முதலாம் உலகத்துல ஆதாம் சபிக்கப்பட்ட நிலைமையில இந்த விஷயம் போகும்போது ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17-18. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்ப இந்த வசனத்தை பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில அதுவரையும் எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு எல்லாமே இருந்திருக்குதுங்கிறத தான் நான் இந்த வசனங்கள் மூலமா நான் புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னுடைய புரிந்து கொள்ளுதலை நான் சொல்றேன். இந்த சபிக்கப்பட்ட பூமியில தான் ஒருவேளை நல்லா இருந்த மிருகங்கள்லாம் அருவருப்புக்குரிய ஒரு சேப்பை எடுத்துருச்சா? இப்போ மனுஷர்கள் மத்தியிலே அருவருக்கத்தக்க ஒரு ரூபம் கொண்ட மனிதர்களும் அநேகர் பூமியில பிறந்து வர்றாங்க. அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபிக்கப்பட்ட பூமியானது நம்ம முன்னாடி கலந்தாய்வு பண்ண மாதிரி தேவதூதர்களால வந்திருக்குமாங்கிறத காட்டிலும் சபிக்கப்பட்ட பூமியில இப்படிதான் வரும். முள்ளும் குறுக்குமா தான் இருக்கும். அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அந்த பரிபூரண நிலைமைக்கு எப்பதான் வரும்னா 3ஆம் உலகம் பரிபூரணமான அந்த படைப்புக்குள்ள போகும்பொழுது தான் 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவு பகுதிக்குள்ள எல்லாம் பரிபூரண தன்மைக்கு வரும். அதனால இப்ப நம்ம படைக்கப்பட்டிருக்கிற இப்ப இருக்கிற மிருகங்களை நம்ம கண்ணால பார்த்துட்டு கிறிஸ்து வந்து இப்படி படைச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டாக்க அவர் அப்படி படைச்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. அது நிச்சயமா நம்ம ஒத்துக்கொள்ள முடியுது. ஆனா இந்த சபிக்கப்பட்ட பூமியில இந்த சிருஷ்டிகள் எல்லாம் அருவருக்கத்தக்க ரூபங்கள் உருவாயிருக்குது. அது மனுஷர்கள் மத்தியிலே காணப்படும் போது மிருகங்கள் மத்தியிலும் அநேகமா நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கிறது தான் நம்ம அனுமானித்து கொள்ளணும். ஏன்னா இது சபிக்கப்பட்ட பூமி. இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு தான் கிறிஸ்துவானவர் வந்து எல்லாத்தையும் பரிபூரணத்திற்குரிய ஒரு விஷயத்துல புதிய வானம் புதிய பூமியில முழு பரிபூரணத்துக்கு ஆதியில இருந்த இதுக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கிறார் இப்ப நம்முடைய ஆண்டவர். அதனால ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட அருவருப்பான மிருகங்களெல்லாம் படைச்சிருப்பாருன்னா அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக தான் படைச்சாரு. இந்த சபிக்கப்பட்ட பூமியில இப்படிப்பட்ட அருவருப்பான ரூபத்தை அது வந்துருச்சு. ஏன்னா உன் நிமித்தம் பூமியானது சபிக்கப்பட்டிருக்குன்னா, பூமினா பூமியில உள்ள மண் இல்லை, பூமியில உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியுமே ஆதாமுக்குள்ளாக சபிக்கப்பட்டிருக்கு. நான் இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் நான் எழுப்பிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு பதில் கிடைக்காததுனால நான் கேட்குறேன். உங்களுக்கு பின்காலத்தில் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சாரு, அதாவது பழத்தை சாப்பிட்டு பாவம் செஞ்சாரு. ஏவாள் அவங்களும் தனித்துவமா பழத்தை சாப்பிட்டு அந்த மீறுதலுக்கு உட்பட்டாங்கன்னு இந்த திமோத்தி சொல்லப்படுது 1 திமோத்தியில். அப்ப அப்படி இருக்கும்போது ஆதாமுக்குள்ளாக தான் எல்லாரும் மரிக்கிறோம்னாக்க ஏவாளுக்குள்ள மரிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கிட்ட பர்சனலா இருக்குது. அப்படி சொல்ல வரேன். ஆகவே இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஏன்னா ஆதாமுக்குள் இந்த பூமி சபிக்கப்பட்டதுனால அந்த சாபத்துக்குள் ஏவாளும் சேர்ந்து மரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அனுமானிக்க முடியுது இந்த இடத்துல. ஏன்னா இருவருமே தனித்தனியா சாப்பிட்டாங்க. ஏன்னா ஆதாமுடைய சந்ததிக்குள்ளாக தான் நம்மலாம் வந்திருக்கிறோங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த சபிக்கப்பட்ட பூமியானது இப்படிப்பட்ட ஒரு விளைச்சல்களை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல இயற்கையான சூழ்நிலையில் உள்ள நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரியேஷனை இம்பர்ஃபெக்டான ஒரு கிரியேஷனுக்குள்ளாக போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம அனுமானித்து கொள்ளலாம். அதனால கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொண்டு படைக்கும் பொழுது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தான் படைச்சாருன்னு வசனம் கிளியராக சொல்லுது. சாபத்துக்குள்ள போகும்போது தான் இது அபூர்ண நிலைமைக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நன்றி. பிரதர், எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு பிரதர். என்னோட வியூ பாயிண்ட் சொல்லலாம் பிரதர்? சொல்லுங்க பிரதர். நம்ம இதுக்காக தான் இந்த கலந்தாய்வே வச்சிருக்கிறோம். அதாவது பிரதர், ஒருவேளை மனுஷ கண்களுக்கு அது அருவருப்பா தெரிய வாய்ப்பு இருக்குல்ல பிரதர்? தேவன் வந்து அதை பர்ஃபெக்டா தான் படைச்சிருந்தாலும் மனிதர்களோட கண்களுக்கு வந்து அது இதை தெரியல. ஏன்னா வந்து அவங்க அப்ப அந்த பழத்தை பூசிட்டதுக்கு அப்புறம் வந்து அப்பதான் அவங்க வந்து அவர் நிர்வாணிகள் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல அவங்க கண்களுக்கு வந்து எதெல்லாம் தப்பா தெரியுது அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப இந்த மாதிரி அனிமல்ஸும் கொஞ்சம் வியர்டா இருக்கிறது எல்லாமே வந்து அருவருப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல பிரதர்? நீங்க சூப்பரா சொல்றீங்க பிரதர். காரணம் நீங்க சொல்ற காரணம் கரெக்டா இருக்கு. ஏன்னா அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அவங்க நிர்வாணிகளா இருந்தாங்க. இந்த அறிவுக்கண் திறக்கப்பட்டது தான் இது அருவருப்பு, அழகில்லாதது, அழகுள்ளது, நல்லது, கெட்டதுங்கிற அந்த அறிவுக்குள்ள இந்த உலகம் வந்திருக்குது.
அதையும் தேவன் அனுமதிச்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறியணுங்கிறதுக்காக தான். இதை வந்து எபிரேயர்ல 5ஆம் அதிகாரத்திலையும் கூட பார்க்குறோம். நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறிந்து பரிபூரணத்துக்குள்ள வரணுங்கிறது தேவனே அனுமதிச்சிருக்கிற ஒரு விஷயம். அது எபிரேயர் 5ல் 13, 14, 15 வசனங்கள்ல பார்க்குறோம். ஆகவே நீங்க சொல்ற பாயிண்ட் ஒருவேளை கரெக்டா இருக்கலாம். ஏன்னா அதுக்கு தேவனுடைய பார்வையில நல்லா இருக்கிறது வந்து சகோதரி கூட ஒரு வசனம் சொன்னாங்க இதுல நீதிமொழிகள்ல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அப்ப செம்மை இல்லாத வழிகள்னு ஒதுக்குறதும் உண்டு இல்லையா? அந்த செம்மை இல்லாத ஒதுக்குற விஷயத்துல தான் இந்த மாதிரியான பார்வைகள் மனிதர்கள் மத்தியில, ஏன் நம்மளுடைய ஜீவியத்திலே நிறைய பார்க்குறோம்ல, ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன், ஏழை, ஜாதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உலகளாவிய அளவிலே சமாரியர்கள், யூதர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், அடிமைகள், நீக்ரோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு தான் இப்படி அருவருக்கிற பார்வை இருக்குதோ ஒழிஞ்சு தேவனுக்கிட்ட இருக்கிறதுக்கு உரிய ஒரு விஷயம். நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறிஞ்சிட்டாக்க அதெல்லாம் கிளியர் ஆயிருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறியும் பொழுது எல்லாவற்றையும் ஈக்குவல் ஆக்கிடுறாரு தேவன் புது சிருஷ்டியினுடைய ஜீவியத்தில். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் இல்லை, எல்லாத்துக்கும் சமநிலை பிரமாணத்தை கொண்டாந்துடுறாரு. ஆகவே அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஆகவே இந்த நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பகுத்தறிய வேண்டியிருக்கு. அதற்காக தான் தேவன் அனுமதிச்சாரு. அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து முழுவதுமே ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு பிரதர். நன்றி, தேங்க்யூ பிரதர். இந்த இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா வந்து இப்போ தேளு, பாம்பு இதெல்லாம் நம்மளுக்கு அருவருப்பா தெரியுது. ஆனா அதோட விஷமே கூட ஒரு சில நோய்களுக்கு வந்து மருத்துவமா யூஸ் பண்றாங்கல்ல, மருந்தா. இதுக்காக கூட ஒருவேளை அது கிரியேட் பண்ணிருக்கலாமோ? நம்ம கண்ணுக்கு அது தப்பா தெரியுது. அதுதான் நீங்க அதுதான் ஒவ்வொரு விஷயத்திலுமே தேவன் வந்து நன்மையானதை வச்சிருக்கிறார். இப்போ உதாரணமா இந்த குஷ்டரோகங்கிற ஒரு நோய் வந்து ஒரு டாக்டருக்கு வந்திருக்கு. அது ஆரம்பத்தில் இதுக்கான மருத்துவத்தை கண்டுபிடிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த குஷ்டரோகத்தில் சாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பினுடைய புத்துனுடைய இதில் கையை கொண்டு போய் உள்ளிறக்கி வச்சுட்டாராம். அது கடிச்சிச்சான். கடித்த பிறகு அந்த குஷ்டரோகம் சரியாயிருச்சான். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக சிக்கன் பாக்ஸ் இருக்குது, அதில் உள்ள அந்த இதை எடுத்து தான் நம்மளுக்கு உடம்புல செலுத்தி அதை நம்மளுடைய பாடியை பர்ஃபெக்ட் ஆக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே இப்போ உதாரணமாக பாம்பு கடிச்சா பாம்பினுடைய விஷத்தை எடுத்து தான் நம்மளை சரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த காரியத்தில் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம் சிஸ்டர். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் உலகம் வரையும் சிங்கம், புலி இதெல்லாம் வந்து வெஜிடேரியனாக தான் இருந்திருக்கு முதல் உலகத்தில். 2ஆம் உலகத்தில் வரும்பொழுது தான் அது நான் வெஜிடேரியனாக மாதிரி இருக்குது. நான் வெஜிடேரியனாக மனுஷனை கூட நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தேவனை அனுமதிச்சது 2ஆம் உலகத்தில் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த ஒரு காரியத்தில் மாறுபட்டு வந்திருக்கு. அதில் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் வந்து நிச்சயமாகவே ஒத்துக்கொள்கிற மாதிரி இருக்குது. இது அனுமான கருத்துன்னு எடுத்துக்கிறதா எப்படின்னு தெரியல, ஆனால் அது ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. நன்றி சிஸ்டர். இப்போ பேசிட்டு இருக்க கருத்துக்கள் படி பார்க்கும்போது இந்த சகோதர சகோதரிகள் சொன்ன கருத்துக்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனா வந்து ஸ்டாண்டர்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நானும் சில கருத்துக்கள் வந்து அனுமானமா தான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நானும் சொன்னேன். உங்களுடைய கருத்துக்களும் அப்படிதான் இருந்தது. ஸோ இதுல வந்து நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது சிம்பிளா வந்து முடிச்சிடலாம். தேவன் தான் படைச்சார், அவ்வளவுதான். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய பிரதர் சொன்ன மாதிரி ஒருத்தர் இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. அதுல வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது அதை பார்க்கும்போது வந்து வேதத்தின்படி பார்க்கும்போது கூட தேவன் வந்து அதெல்லாம் வந்து உட்காந்து படிச்சு இயேசு கிறிஸ்து அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாருன்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. சமாதான ராஜ்யத்திலே அதெல்லாம் இருக்குமான்றது கூட எனக்கு தெரியல. இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்தா. ஏன்னா அதெல்லாமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதான் இருக்கே தவிர அது வந்து
சாதகமான ஒரு விலங்கே கிடையாது, டொமஸ்டிக்கே கிடையாது அது. சமாதான ராஜ்யத்துல இப்போ ஐசையாலாம் இருக்கு, சிங்கம் புலியோட சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. ஆனா அதோட எல்லாம் வந்து தேவன் அனுமதிப்பாரான்றது எனக்கு தெரியல. ஆனா அதை பார்க்கும்போது வந்து என்னுடைய கருத்து பார்க்கும்போது அது வந்து அருவருப்பா தான் இருக்குது. ஸோ எந்த சூழ்நிலையும் சரி அது வந்து ஈஸியா அணுக முடியாது. அதுகிட்ட அதான் சிம்பிளா வீட்டுல கூட வச்சுக்க முடியாது, பெட்டா கூட. அந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சகோதரர்கள் வந்து ஒரு கேள்வியா வச்சு அதுக்கான பதில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தெய்வதூதர்கள் படைச்சிருக்கலாம், இது இயேசு கிறிஸ்து படைச்சிருக்க மாட்டாரு அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சகோதரருடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸோடைய கருத்துக்களா இருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்துட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ் வந்து நம்ம சம்மரியா சொல்லிட்டு நம்ம நீங்க சொன்ன கருத்துக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லிக்கிறேன் பிரதர். ஏசியா 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலேருந்து படிங்க. அந்த சமாதான ராஜ்யத்துல இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் என்னமா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்காக வசனம். ஐசையா 11 ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கருப்பும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் ஆட்டை போல் வைக்கோல் தின்னும். தொடர்ந்து பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்ப நம்ம படிச்ச வசனங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டா தான் எல்லாத்தையும் ஆதியில படைச்சிருக்கிறாரு. ஆதியில சபிக்கப்பட்ட பூமியானது இந்த நிலைமைக்குள்ள வந்திருக்குது. இப்ப திரும்பவும் பரிபூரண நிலைமையில சமாதான ராஜ்யத்துல வரும் பொழுது தீங்கு செய்யறதுக்கு ஏதுவான எந்த சூழ்நிலையுமே இருக்காது. தேல்லாம் விஷம் இருக்காது, பாம்பு விஷம் இருக்காது, சிங்கம் அந்த ஆதியில அந்த இதுக்கு திரும்பிரும், புல்ல திங்க ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிறப்ப இந்த சபிக்கப்பட்ட பூமி தான் இப்படி நம்முடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்க ஒழிஞ்சு கிறிஸ்து படைச்சது, தேவன் மூலமா கிறிஸ்து படைச்சதெல்லாம் பர்ஃபெக்டா தான் படைச்சிருக்கிறாருங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா புரியுது. அவரு எல்லாத்தையும் திட்டமிட்டபடி தான் கரெக்டா படைச்சிருக்கிறார். ஒவ்வொன்றையும் அவர் தான் படைச்சிருக்கிறாரு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. இதுல வந்து நம்ம இங்க பார்க்கும்போது சபிக்கப்பட்ட பூமியானது இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கு. இந்த சாபம் முழுவதும் 1000 வருட அரசாட்சியினுடைய நிறைவு பகுதிக்குள் சீர்திருத்தப்படும் பொழுது இந்த இந்த சமாதான ராஜ்யம் வெளியரங்கமாகும் பொழுது இந்த நிலைமை, தீங்கு செய்வார் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, வழியே இல்லாத தீமையே இல்லாத ஒரு பரிபூரண உலகம் வெளியரங்கமாக போகுதுங்கிறத வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. நன்றி. இதுக்கு ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 4:4 வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஓகே ஓகே 4ங்களா சிஸ்டர்? சிஸ்டர் 4 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே நீங்க கோட் பண்ண வசனங்கள் எல்லாமே வந்து அருமையா இருந்தது. தேவன் வந்து செம்மையா தான் படைச்சிருக்காரு. அது அந்த ஒரு சாபத்துக்குள்ள போகும்போது அதுவும் அதனோட நேச்சர் வந்து வேற மாதிரி போயிருக்கு. ஆனா வந்து தேவன் வந்து அருவருப்பான விஷயங்கள் வந்து படைக்க மாட்டாரு. நம்ம வசனங்கள் மூலியமாவும் பார்க்கணும். அது சமாதான ராஜ்யம் பீசபிள் கிங்டம்லயும் அதோட தீமையான நேச்சர் வந்து அது போயிடும். ஸோ வசனம் வந்து ஐசையால ரொம்ப கிளியராகவே இருக்கு. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்த மாதிரி தேவன் வந்து இந்த மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகங்களும் சரி, தேவன் தான் படைச்சிருக்காரு. ஆனா ஒரு இனத்துல இருந்து இன்னொரு இனம் மாறுறதுக்கு தேவன் தடை பண்ணிருக்காரு. ஆனாலுமே கூட அந்த எக்ஸாம்பிள் வந்து சில மணித்துளிகள் வந்து
தவளை வந்து வெளியில இருந்து பாட்டு பாடுற மாதிரி இருந்தாலுமே, அதாவது அது ஒரு வித்தியாசமா கத்தும் அது. ஆனாலுமே வெளியில வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதோட அதோட இருப்பிடம் தான் போக முடியும். ஒரு ஈரப்பதம் உள்ள தண்ணீர் அந்த மாதிரி தான் போக முடியும். மீன் கூட வந்து ஒரு சில நிமிடங்கள், சில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் வந்து கரை ஓரம் ஓடி கொஞ்சம் காமிச்சிட்டு போக முடியும். ஆனாலுமே அதோட இருப்பிடம் தான் போகணும். அப்பதான் அது வந்து உயிர் வாழ முடியும். தண்ணிக்கு போகும். அதே மாதிரி தான் குதிரையும் கழுதையோட 2 ஜீனை எடுத்து ஒண்ணா ஃபியூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அது ஒரு இனம் கொடுக்கும், கோவேரி கழுதை. ஆனா அது அது வந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு திராணி கிடையாது, சக்தி கிடையாது. தேவன் அங்க தடை பண்ணியிருக்காரு, பலவீனப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரிதான் வந்து செடிக்கும் வந்து சில பிக்சர் கூட நான் காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரே செடியில வாழைப்பழம் வர்ற மாதிரி, மாதுளம்பழம் வர்ற மாதிரி இதெல்லாமே இருக்கு. ஆனா அதுல இருந்து அப்படியே மல்டிபிள் ஆகி பண்ண முடியாது. அது நாய் வகையா இருந்தாலும் சரி, அது மிருகங்கள்ல கூட இருந்தாலும் சரி. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சிங்கத்தோட ஜீன் எடுத்தும் புலியோட ஜீன் எடுத்தும் அதுல இருந்து ஒரு ஒரு பிரீடை கொண்டு வருவாங்க. அது பேர் வந்து டைகர். லயன் அண்ட் டைகர் வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வராங்க, சிங்கமும் புலியும். அது ஒரு இனத்தை கொண்டு வராங்க, அது பேர் லைகர். LIGER. ஆனா அந்த லைகர் வந்து இன்னொரு இனத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுவே ஜென்ரேஷன் கொடுக்க முடியல. அவ்வளவுதான், அதோட தடை பண்ணிருக்காரு. ஸோ இதே மாதிரிதான் வந்து தேவன் வந்து மனுஷனை தவிர மற்றது எல்லாமே பரிணாம வளர்ச்சி வந்து அனுமதிச்சிருக்காரு. ஆனா நம்ம ஸ்கிரிப்சர் படி பார்க்கும்போது தேவன் தான் முதற்பிக்க கடவுள், பிறப்பிக்க கடவுள். அதோட தேவனுடைய வார்த்தை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அது வந்து ஒரு வளர்ச்சியை அட்டைன் பண்ற வரைக்கும் தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனா அதோட நேச்சர் வந்து மாறல. எப்படி மாறலன்னா, பூனை வந்து எலியா மாறல, எலி வந்து யானையா மாறல, அந்த மாதிரி தான். இது வந்து தேவன் முழுவதுமா தேவன் தான் படைச்சிருக்காரு. ரசல்வரோட கருத்து வந்து இங்க என்ன பார்க்கறோம்னா, பரிணாம இந்த மாதிரி விஷயத்துல தேவன் வந்து பரிணாம வளர்ச்சி அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்றது பார்க்குறோம். அப்புறம் இன்னும் சில கேள்விகள் படி பார்க்கும்போது வேதமானவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ராபர்ட் செட்டில்மேன்ற அந்த சகோதரருடைய கருத்தெல்லாம் வந்து கெட்டு போன தேவதூர்கள் படைச்சிருக்கலாம், அந்த மாதிரி அவருடைய கருத்தாகவும் இருக்கு. இன்னும் நம்ம பேசின கருத்துக்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை வந்து டிஃபர் ஆகலாம். அவங்க பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்கு. இன்னொரு சில கருத்துக்கள் என்ன பார்க்கணும், அது ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுல இருந்து அவங்கதான் சாபத்துக்குள்ள போகாம இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியும் வந்து அந்த ஒரு இதுவும் தண்டனைக்குள்ள போகுது. அதாவது அதோட நேச்சர் வந்து வெஜிடேரியனா சாப்பிடக்கூடியதா இருந்தும் கூட அதன் பிறகு அவங்க ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியேற்ற பிறகு அந்த டொமஸ்டிக் அனிமலா இருந்தாலும் சரி, வைல்டு அனிமலா இருந்தாலும் சரி, வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. அது இவந்தும் வந்து வெஜிடேஷன் சாப்பிடக்கூடிய மிருகங்களா இருந்தாலும் சரி, வெஜிடேஷன். ஸோ பூமியில இருக்கக்கூடிய தாவரங்கள், செடி, பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்த கண்டிஷனை விட்டுட்டு இப்ப வேற கண்டிஷனும் போயிருக்கும். அப்படி ஒரு கருத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்னா, ஐசாயால இருக்கிற வசனங்கள் கோட் பண்ணி 11ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற வசனங்கள் கோட் பண்ணி நம்ம இப்போ சாபத்துக்குள்ளாக சபிக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து சமாதான ராஜ்யத்துல வந்து அதோட நேச்சர் எல்லாமே மாறிடும் அப்படிலாம் பார்த்தோம். சிங்கம், புலி, அப்புறம் சகஜமா வந்து மனிதர்களுடைய ஆக்சஸ் பண்ற மாதிரி அதனுடைய தன்மை தீமையை வந்து வெளிப்படுத்தாத மாதிரி நம்ம ஐசால இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதன் மூலமாக வந்து தேவன் என்ன பண்றாரு, ஏன்னா தேவன் எந்த ஒரு வசனத்தை
தேவன் பிரதானமா வலியுறுத்துறாரு. தீமையை நன்மையால வெல்லுன்ற மாதிரி. தேவன் தீமையை அனுமதிச்சாலுமே அதுல இருந்து தீமையிலிருந்து நன்மையா மாத்தி விட்டுறாரு. தேவன் தான் தீமையை அனுமதிக்கிறாரு, அதுல இருந்து நன்மையா மாத்தி விட்டுறாரு. அந்த ஐசையா வசனங்கள் படி நாம பார்த்தோம். ஆனா இதுல வந்து எதுவுமே நம்ம கன்க்ளூட் பண்ணல. வசனத்தின் வழிதான் நம்ம வந்து இது கன்க்ளூட் பண்ண போறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம், அப்புறம் சகோதரி சொன்ன அந்த தீமோத்தேயும், அப்புறம் ஐசையா சொன்ன சகோதரர்கள் சமாதான ராஜ்யத்துல இப்படி இருக்காது. இந்த வசனத்தின்படிதான் நம்ம பாக்குறோம். இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம வந்து நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணோம். அது வந்து நம்ம அவ்வளோக்கா கணக்குல 100% எடுத்துக்கல. ஏன்னா வசனம் வந்து நம்ம எது சப்போர்ட் பண்ணதோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ தேவன் வந்து பரிணாம வளர்ச்சியை வந்து அனுமதிச்சாரு அப்படின்னு வந்து வசனம்லாம் எங்கும் கிடையாது. இதெல்லாமே வந்து ஒரு ரீசனிங் தான். சில தாட்ஸ் நான் ஷேர் பண்ணது எல்லாமே பால் மாலி பிரதரோட சப்ஜெக்ட், அவருடைய தாட்ஸ். அவர் தனி புக்லெட் இருக்கு. ராபர்ட் செட்டில்மெண்ட் பிரதர், அவரோட 2 பேரும் பேச, இவருடைய கருத்தை தான் சிலது ஷேர் பண்ணேன். ஸோ இதை வந்து நம்ம வேத வாக்க நம்ம எடுத்துக்க மாட்டோம். அது நல்லாவே அந்த பொது அறிவு இருக்குது. வேத வசனத்தின்படி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்ம பார்க்கும்போது சம்மரி கொடுக்கும்போது தெளிவா வந்து ரசல் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம வசனத்தின்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றது கிளியரா சொல்லணும். அப்புறம் வந்துட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்றது நம்ம ஓவராக எதுவும் தாட் ஷேர் பண்ணிடக்கூடாது. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மேலும் குழப்பத்துக்குள்ள தான் போகும். அதனால சிம்பிளா வந்து நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது ஜெனசிஸ் 1வது அதிகாரம் 11வது வசனம் 24வது வசனம் தேவன் தான் கிரியேட் பண்ணாருன்னு இருக்குது. அடுத்து வந்து இந்த தீமையான உலகம் இருக்குது, தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சமாதான ராஜ்யத்துல அதோ அந்தந்த வீட்டில் வாழ மிருகங்களா இருந்தாலும் சரி, காட்டுல வாழக்கூடிய மிருகங்களா இருந்தாலும் சரி, அதோடைய நேச்சர் வந்து ஒரு மனிதர்கள் கூடிய சந்தோஷமா ஒன்னு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தை, பரிசுத்தமான ஒரு பாதையை தேவன் பீசபிள் கிங்டம்ல சமாதான ராஜ்யத்துல கிரியேட் பண்ணிடுவாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம வசனத்தின்படி போனா அப்படிதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். இப்போ மற்ற கருத்துக்கள் எல்லாமே ஓகே, இப்படி ஒரு கருத்து இருக்குன்றதுதான் நம்ம பார்க்கறோம். அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த ஒரு கருத்தை வச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது, டிவைட் ஆயிடக்கூடாது. ஸோ இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும், வால்யூம் ஸ்டடி பண்ண போறோம். ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இரவு வந்து இரவு ராஜா பிரதர் அவர்களே வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 23. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். இதற்கான விளக்கம். தேவன் தம்மேல் பாராட்டின இரக்கம் எவ்வளவு பெரிது என்று பாராட்டுவதை விட அதே குணத்தை நாம் கொண்டவர்களாக விளங்குவதும் அதே இரக்கத்தை விசுவாச வீட்டார் யாவருக்கும்
காண்பிப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாகும். விசுவாச வீட்டிலே நாம் இரக்கம் காண்பிப்பது உண்மையானால் வெளியிலே யாவரோடும் இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய பலவீனங்கள், குறைகள் ஆகியவற்றை நன்கு உணர்ந்திருப்போமேயானால் சகோதரர்களிடமும் மக்கள் அனைவரிடமும் இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் இருப்போம். இரக்கம், தாராள மனம், கருணை ஆகிய இக்குணங்கள் தேவன் விரும்புகிறவை. இவைகளை அபிவிருத்தி செய்கிறவர்கள் தேவ பார்வையில் ஆவியின் கனிகளுக்கு ஆயத்தப்படுத்தும் அருங்குணங்களை உடையவர்களாய் இருப்போம். இப்படிப்பட்ட குணங்களால் கிறிஸ்துவின் மகிமையின் சிங்காசனத்தில் பங்கு பெறுவோம். மெசியாவின் 1000 வருட அரசாட்சியிலே 1000 மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்க போகிறவர்கள் தற்காலத்திலே இரக்கம் காண்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாய் இரக்கம் காண்பிக்கிறவர்களே இரக்கம் பெறுவார்கள் என்பது தேவ நியதி. ஆமென். முடிவாக ஜெபம் ஏஞ்சல் சகோதரி அவர்களே ஜெபம் பண்ணும்படியாக அழைக்கிறேன்.